Hi friends, நம்ம Zoology Simplified சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல இருந்து யூனிட் 8 எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டார்வின். டார்வினோட கான்செப்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன், அடாப்டேஷன், ஸ்ட்ரகிள், ஃபிட்னஸ் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ல கொடுக்காத இன்னும் ஒரு 3 தியரியும் நம்ம பார்க்க போறோம். டார்வினியன் பிரின்சிபல்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி லாமார்க்கிசம் நான் வீடியோ ஒரு 3-4 days பிஃபோர் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூஷன் இதில் லைட்டாக மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ டார்வினியன் பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஒரு 4 தியரியாக சார்லஸ் டார்வின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சார்லஸ் டார்வின் இந்த 4 தியரியுமே அவரோட புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அந்த புக்கில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்னென்ன தியரி அப்படின்னு பார்த்தோம்னா natural selection theory, sexual selection theory, artificial selection theory, theory of pangenesis. இப்போ இந்த ஸ்லைட்ல இருந்து என்ன क्वेश्चंस வரலாம் அப்படின்னா origin of species புக்கை எழுதினவர் யாரு அப்படின்னா சார்லஸ் டார்வின். ஆன்சர். அதே மாதிரி நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை சொன்னது யாரு? டார்வின். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் தியரி டார்வின். தியரி ஆஃப் பான்ஜெனிசிஸ் டார்வின். இந்த மாதிரி இந்த 4 தியரியுமே நம்மளுக்கு டார்வினோட பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். புக் நேம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் டார்வினோட பிரின்சிபல்ல நேச்சுரல் செலெக்ஷன் தியரி பார்க்குறோம். நம்ம சிலபஸ் படி கொடுத்துருக்கிறதுல வேரியேஷன், அடாப்டேஷன், ஸ்ட்ரகிள், ஃபிட்னஸ், நேச்சுரல் செலெக்ஷன் இது எல்லாமே எல்லா கான்செப்டுமே நேச்சுரல் செலெக்ஷன் தியரியில வந்துடும். நேச்சுரல் செலெக்ஷன் தியரியில ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு டார்வின் அப்படின்னா ஒரு 5 பாஸ்டுலேட்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த 5 விஷயம்தான் ஒரு புது ஸ்பீசிஸ் உருவாகிறதுக்கு அல்லது ஒரு ஸ்பீசிஸ் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்மள தயார்படுத்துது. அப்ப இந்த 5 பாஸ்டுலேட்ல ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் ஓவர் ப்ரொடக்ஷன். அது பிளான்டா இருக்கட்டும் இல்ல அனிமலா இருக்கட்டும் எல்லா லிவிங் ஆர்கானிசமுமே ரொம்ப ரேஷியோல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு மரம் இருந்தா அதுல இருந்து ஒரு 1000 சீட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த 1000 சீடும் இன்னொரு 1000 மரத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் ரேஷியோல ஸ்பீசிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கதான் டென் பண்ணும். இப்படி ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்கையில என்ன நடக்கும்? ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ஃபுட்டுக்கா இருக்கட்டும், நம்ம வாழ்ற இடத்துக்கா இருக்கட்டும், ஸ்பேஸுக்கா இருக்கட்டும், அல்லது மேட்டிங்கா இருக்கட்டும், நல்ல ஒரு இணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது வரும். பிளான்ட்ஸா இருக்கிற பட்சத்துல ஈவன் சூரிய ஒளி கிடைக்கிறது எந்த பிளான்ட்டுக்குன்ற அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வரும். அந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ல வேரியேஷன் ஏற்படும். நான் அதிகமான சூரிய ஒளியை பெறணும்னா அந்த பிளான்ட் என்ன பண்ணும்? ரொம்ப உயரமா வளர்ந்தே ஆகணும். அதோட லீவ்ஸ் எல்லாம் வெயிலுக்கு காட்டியே ஆகணும். அப்பதான் அதுக்கு சத்து கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் அனிமல்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு சில வேரியேஷனை கொண்டு வந்துட்டே இருக்கும். அப்பதான் அதால வாழ முடியும். இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ல போட்டி போட்டு வாழ முடியும். இந்த வேரியேஷன் எல்லாமே அதோட ஆஃப் ஸ்பிரிங், அதோட குழந்தைங்களுக்கும் அதோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த வேரியேஷன் எல்லாமே அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. 4வது பாஸ்டுலேஷன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ல யாரெல்லாம் தனக்கு தேவையான வேரியேஷன் ஃபேவரபிள் வேரியேஷன் எடுத்திருக்காங்களோ அவங்களால தான் சர்வைவ் பண்ண முடியும். அன்ஃபேவரபிள் வேரியேஷன், குள்ளமா ஒரு பிளான்ட் வளர்ந்துருச்சு இல்ல அதால நிறைய நீர்ச்சத்தை ரூட் மூலியமா பெற முடியல, அதோட ரூட் அவ்வளவு படர முடியல, அந்த மாதிரிலாம் இருக்க பிளான்ட்ஸ் எக்ஸிஸ்டே ஆக முடியாம அழிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபேவரபிள் வேரியேஷன் இருக்கிற லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே ஃபிட்டா சர்வைவ் ஆகிட்டே இருக்கும். ஃபேவரபிள் வேரியேஷன் இல்லாம அன்ஃபேவரபிள் வேரியேஷன் இருக்கு இல்ல வேரியேஷனே நடக்காம போயிடுச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல இந்த எர்த்ல இருந்து அதெல்லாம் அழிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இதுதான் 5வது பாஸ்டுலேட். இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நேச்சர், இந்த இயற்கை தான் யாரெல்லாம் ஃபேவரபிள் வேரியேஷனோட இருக்கா, யாரெல்லாம் ஃபிட்டஸ்டா இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியோட இருக்கான்னு சொல்லி இந்த நேச்சர் செலக்ட் பண்ணுது. மைட் பி ஒரு ஃப்ளட் வரலாம், ஒரு பூகம்பம் வரலாம், ஒரு வல்கனிக் எரப்ஷன் வரலாம், ஒரு மண் சரிவு ஏற்படலாம், எது வேணாலும் ஏற்படலாம். அதுல ஃபிட்டா இருக்கவங்க மட்டும் சர்வைவ் ஆவாங்க. மற்ற அன்ஃபேவரபிள் வேரியேஷன் இருக்கிற வேரியேஷனே ஆகாதவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க. இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். இந்த
ஃபேவரபிள் வேரியேஷன் சொல்றோம் இல்லையா, இதை தான் நம்ம அடாப்டேஷன் சொல்றோம். யாரெல்லாம் நேச்சருக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அவங்க இந்த பூமியில மேலும் மேலும் நிறைய நாட்கள் வாழ முடியும். இதுதான் டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரி. இதுதான் நம்ம சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க. மற்ற 3 தியரியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ல வந்தா அட்டன் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ ஒன்று வந்து செக்ஷுவல் செலெக்ஷன் தியரி, இது செகண்ட் தியரி இல்லையா, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புக்ல இது செகண்ட் தியரியா இருக்கு, செக்ஷுவல் செலெக்ஷன் தியரி. இந்த தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபிமேல் ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்லயும் இருக்கிற ஃபிமேல் செக்ஸ் தான் மேல் செக்ஸை செலக்ட் பண்ணுது. அதோட மேட்டிங்க்கு, அதோட சந்ததியை பெருக்க பண்றதுக்கு ஃபிமேல் தான் ஒரு மேலை செலக்ட் பண்ணுது. ஸோ நம்ம இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பீகாக் மயில்ல வந்து ஆண் மயில் வந்து அழகா இருக்கணும், அது டான்ஸ் ஆடுறதை பொறுத்து எந்த ஆண் மயில் அழகா இருக்குன்னு சொல்லி பெண் மயில் வந்து செலக்ட் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். நெஸ்ட் கட்டுறதுல ரொம்ப அழகா சேஃபா எந்த ஆண் பறவை வந்து நெஸ்ட் கட்டி இருக்குன்னு பார்த்து பெண் பறவை வந்து அதை தன்னோட இணையா எடுத்துக்கணும்னு பார்த்துக்கோம். இதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். கலர் பிரைட் கலரா இருக்குது, லாங் ஹார்ன்ஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரி மேல் வந்து தன்னோட கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதன் மூலமாகவும் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து வருது. ஸோ செக்ஷுவல் செலெக்ஷன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபிமேல் வந்து மேலை செலக்ட் பண்ணுது. இதனால மேல் வந்து ஒரு அட்ராக்டிவ் கேரக்டர், பெட்டர் டெவலப் ஆகுற கேரக்டரை வந்து தனக்கு தானே வளர்த்துக்கிட்டே வருது. இதுதான் செக்ஷுவல் செலெக்ஷன் தியரி. அடுத்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன், 3வது தியரி பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இது எதுவும் டிஃபரன்ஸ் பிட்வீன்லாம் கிடையாதுங்க. செக்ஷுவல் செலெக்ஷன் தியரி வேற, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் தியரி வேற, ரெண்டுமே சின்னதுதான். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் தியரியில என்னன்னா, நியூ வெரைட்டிஸ் ஆஃப் டொமஸ்டிக் அனிமலை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்போ நம்ம இருக்கோம், நம்ம ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறோம், இல்லை ஒரு கோழி பண்ணை வைக்கிறோம்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மாடு அதிகமான பால் தரக்கூடிய மாடா, அந்த மாடு அதிகமான கொழுப்பு சத்து உள்ள பால் தரக்கூடிய மாடான்னு சொல்லி வேணுங்கிற ஃபேவரபிள் கேரக்டர் இருக்கிற ஒரு ஸ்பீசிஸை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்ப அன்ஃபேவரபிள் கேரக்டர், கம்மியா பால் சுரக்கிற மாடோ இல்ல ரொம்ப நீர்த்து போகிற தண்ணீரோட ரொம்ப ஃபேட் கண்டென்ட் கம்மியா இருக்கிற பால் சுரக்கக்கூடிய மாடோ ஒரு கட்டத்துல இல்லாமலே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே மாதிரிதான் ஒரு கோழி பண்ணை வைக்கிறோம்னாலும் அதிகமான முட்டை தரக்கூடிய கோழியை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அதிகமான சதைப்பற்றுடைய கோழியை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா நம்ம செலக்ட் பண்ணி மேட் பண்றனால, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் மூலியமா அதோட இனப்பெருக்கத்தை நம்ம கொண்டு வர்றனால அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அல்லது அன்டிசையர்ட், நம்மளுக்கு தேவையில்லாத உயிரினங்கள் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஒல்லியா இருக்கிற கோழி, ரொம்ப கம்மியா பால் சுரக்கிற மாடு, இந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். 4வது தியரி ஆஃப் பேன்ஜெனிசிஸ். இதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. முதல் கொஸ்டின் என்னது, நம்மளுக்கு தெரியும். தியரி ஆஃப் பேன்ஜெனிசிஸை போஸ்டுலேட் பண்ணவர் யாரு, சொன்னவர் யாரு, டார்வின். ஓகே, நெக்ஸ்ட் இது தியரி ஆஃப் பேன்ஜெனிசிஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, செல் தியரி. நம்ம செல் தியரி பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம பாடியில நம்ம உடம்புல எல்லாமே என்னது, செல்லால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் டார்வின் வந்து தியரி ஆஃப் பேன்ஜெனிசிஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க. ஜெம்யூல் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு டார்வின். ஜெம்யூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்லோட ஒரு சின்ன காப்பி தான் ஜெம்யூல். ஓகே, நம்மளோட செல்லுல டிஎன்ஏ எந்த மாதிரி இருக்கு, நம்மளோட செல்லுல மைட்டோகாண்ட்ரியா என்ன மாதிரி இருக்கு, அதோட ஒரு மினி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நம்மளோட பிளட்ல இருக்கிறது தான் ஜெம்யூல் அப்படின்னு சொல்லி டார்வின் சொல்றாரு. ஓகேயா, ஓகே. தியரி ஆஃப் பேன்ஜெனிசிஸ்ல இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். இது எந்த தியரியை சப்போர்ட் பண்ணுது, இது வந்து சப்போர்ட்ஸ் ஐடியா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது லாமார்க்கிசம் இருக்குல்ல, லாமார்க்கோட தியரி ஒன்று பார்த்தோம், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர். ஒரு கேரக்டரை பேரண்ட் கிட்ட இருந்து அந்த குழந்தை வாங்கி அது ஹெரிடிட்டியா அந்த கேரக்டர் போயிட்டே இருக்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்டு கேரக்டர். அந்த லாமார்க்கிசமோட தியரியை டார்வின் சப்போர்ட் பண்றாரு. எந்த தியரியில, தியரி ஆஃப் பேன்ஜெனிசிஸ்ல. இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல வரலாம். இப்ப தியரி ஆஃப் பேன்ஜெனிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஜெம்யூல்ஸ், அதாவது நம்மளோட உடம்புல இருக்க பாடி செல்லோட
ஜெராக்ஸ் காப்பின்னு சொன்னேன் இல்லையா, அந்த செல்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த ஜெம்யூல்லையும் இருக்கும். ஒரு சீடு மாதிரி, ஒரு விதை மாதிரி வச்சுக்கோங்களேன். அது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட பிளட்ல சுத்திட்டே இருக்கு இந்த ஜெம்யூல்லாம். சுத்திட்டே இருக்க இந்த விதை இந்த ஜெம்யூல் என்ன பண்ணுது, நேரா போய் கொனாட்ஸ் கிட்ட போயிடுது. மேலா இருந்தா அந்த கொனாட் என்னது, டெஸ்டிஸ். ஃபிமேலா இருந்தா ஓவரீஸ்ட அந்த ஜெம்யூல் வந்து போயிடுது. எப்படி போகுது, பிளட் மூலியமா கடத்தப்படுது. அந்த ஜெம்யூல் வந்து கேமெட்ஸை கொடுக்குது. என்னது, மேலா இருந்தா ஸ்பெர்மா மாறும். அந்த ஜெம்யூல் என்ன ஆகும், ஸ்பெர்மா மாறும். ஃபிமேலா இருந்தா அந்த ஜெம்யூல் வந்து அப்படி ஓவமா மாறும். ஓகே, ஏற்கனவே இந்த ஜெம்யூல் யாரோட காப்பி, ஒரு பேரண்டோட உடம்புல இருக்க பிளட் செல்லோட காப்பி தான். அது இப்ப ஸ்பெர்மாவும் ஓவமாவும் மாறிடுச்சு. அப்ப இந்த ஜெம்யூல் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகி வர்ற சின்ன ஆஃப்ஸ்பிரிங், யங் ஒன், குழந்தை, இன்ஃபென்ட் எப்படி இருக்கும், பேரண்டோட ஜெம்யூலோட காப்பியா தான் இருக்கும். பேரண்டோட பாடி செல்ஸோட காப்பியா தான் இருக்கும். இதுதான் தியரி ஆஃப் பேன்ஜெனிசிஸ்ல டார்வின் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேங்க்யூ.